வெள்ளையும் வெள்ளையா இருக்கும், பொய் சொல்ல மாட்டான்ற கதையா இருக்கான். ஆனால் சரியான சிலுமிஷம் அப்படியே ஒருத்தங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அது வந்து குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்ற கதையை கிள்ளி விட்டுறான். கிள்ளி விட்டோன்னே இவர் உருன்னு ஏறிக்கிறார் மேலே கமருதீன். அப்போ அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை தெரிஞ்சு கிள்ளி விட்டுறாங்க. அப்புறம் அவர் எகுறாரு. எகுறினோடனே அவருக்கு கையும் வந்துடுது, வாயம் வந்துடுது முன்னாடி. அப்புறம் மாட்டிக்கிறாரு வம்பில். இதுதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் நல்ல பிளேயர். கொஞ்சமாவது அந்த எகுறதை குறைச்சிக்கிட்டு அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸுன்ற அந்த இடத்துக்கு போகாமலாம் பண்ணால் பாருக்கும் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக உள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவர் கேமே அவர் காப்பாற்றிக்கலாம். இவருக்கு வக்காலத்து வாங்கி வர பாருவும் தப்பாக பேர் வாங்க போகிறாங்க. இல்லை இவருக்கு வக்காலத்து வாங்கி வர வினோத்தும் தப்பாக பேர் வாங்க போகிறாங்கன்னா இவர் கேம் மட்டும் ஸ்பாயில் ஆக போகிறதுல கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேமும் ஸ்பாயில் ஆக போகுதுன்னா இந்த ஆளுக்கு அது எப்போ புரியுமோ தெரியல. இது ஒன்று நடந்தது. இதுதான். ஆனால் அவன் துஷாரும் சில்லாவர் இப்போ துஷார் அந்த குரூப்பில் சேர்ந்துட்டானே. கனி குரூப் மொத்தம் இப்போ இந்த சுபி எப்போ அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டான்னு பார்வதி ஏமாத்தினாங்களோ, சோஷியல் மீடியாலையும் பார்வதிக்கு எதிராக ஆல்ரெடி இருக்கும்போது எல்லாரும் சுபியோடது செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னும் போது அப்போ உள்ள ஆல்ரெடி ஒன்று இருக்கே, அந்த குரூப் மொத்தம் உள்ளுக்கே இருக்குது அந்த பாலிடிக்ஸு. அப்போ அந்த கும்பல் எப்படி கொண்டாடும்? ஓஹோன்னு கொண்டாடுது அந்த கும்பல். அப்போ சுற்றி வியானாலேருந்து ஒருத்தர் கூட இப்போ அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இல்லை. வினோத் அப்பப்போ கொஞ்சம் தலை எட்டி பார்க்குது. அவரும் எந்த லெவலுக்குன்னு தெரியாது. அவருக்கான விஷயம் நார்மலாக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார். ஸ்டாண்ட் எடுப்பார். இல்லை கமருதீனுக்குன்னா வந்தால் ஸ்டாண்ட் எடுப்பார். இந்த பொண்ணுக்கான ஸ்டாண்ட் எவ்வளோ கொடுப்பாருன்னு தெரில. கமருதீனை நம்பி கேமில் பார்வதி ஆட முடியாது. திடீர்னு அரோரா பக்கம் ஜம்ப் அடிப்பார் இவருன்னும் போது அந்த துஷார் சண்டை போட வந்ததுமே அதுதான். ஏன் பர்சனலாக எடுத்துக்கிறேன்னு அவன் கேட்ட கேள்விக்கு பின்னாடி அரோரா கிட்ட கமருதீன் பேசினா வந்து துஷாருக்கு பிடிக்கல, துஷார் பேசினா கமருதீன் பிடிக்கல. இது இந்த கதையாக ஒன்று போயிட்டு இருக்கனால அது அந்த பஞ்சாயத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பேட்டரி பஞ்சாயத்து, பேட்டரி போர்டில் பாரு கார்னர் பண்ணதுக்கு வினோத் எகிரிட்டு வந்துட்டார். அது இதெல்லாம் ஒரு விஷயமாக்கா, இது ஏன் பெருசுப்படுத்துறீங்க? எல்லாரும் தான் இந்த வீட்டில் அடிக்கடி மறந்துடுறாங்க செய்கிறாங்கன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கு தான் எஃப்ஜே எகிரிட்டு வந்தார். அந்த எஃப்ஜே எகிரிட்டு வந்தவன் அவன் வரான்ல, அவனை பார்த்தாலே எனக்கு அரையணும் போல இருக்குது. அவன் வரான்ல. அப்போது கனி வந்து பார்வை பேசுது. அப்போ நீ எதுக்கெலாம் இந்த வீட்டில் இருக்கா, எதுக்கு தான் இருக்கியோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாரு பதில் சொல்லிட்டு பாரு கேட்டுருது. நடுவில் கை தட்டினது யாரு? இந்த எஃப்ஜே தானே தட்டினான். அப்போது கனியும் பாருவும் பேசும்போது இவன் கை தட்டலான்னா அப்போ பாருக்கான ஒரு விஷயத்துக்கோ இல்லை இருக்கிற நியூட்ரலான ஒரு விஷயத்துக்கோ கமருதீன் அங்கே வாய் திறக்கிறாருன்னா அப்போ வந்துட்டு வந்தா பாரு இவருக்கு வந்து வந்துட்டாரு, உடனே வந்துட்டாங்க பாரு 2 பேரும் அப்படின்னு. அப்போ பாருக்கு மட்டும் யாரும் சப்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? திவாகர் இருந்தால் திவாருக்கு வாட்டர் மெலன் கொடுத்து உட்கார வச்சிருவீங்க, இல்லைனா வந்து மாதுளம் பழம் கொடுத்து உட்கார வச்சிருவீங்க. அப்போ வந்து இப்போ கமருதீன் வர்றதுனால இன்னும் உங்களுக்கு பவர் வந்துட்டு அவளுக்கான பவர் அவளை தனிமைப்படுத்தி அவளை கார்னர் பண்ணி அவளை விக்டிம் பண்ணி அவளை வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அந்த கேம் ஆட விடாம அப்பாடி சாமி உங்ககிட்ட என்னால் கேம் ஆட முடியாதுடா, என்னை விட்டுருங்கடா, என்னடா இப்போ உங்களுக்கு ஆமான் சாமி போடணுமாடா போட்டுறேன்டா, கேப்டன்ஷிப் ஓகே சொல்லணுமாடா, ஓட்டிங் பண்ணுமாடா போட்டுறேன்டா, உங்கள் ஜால்ரா கூட்டத்துக்கு எஸ் சொல்லணுமாடா போட்டுறேன்டா, என்னை விட்டுருங்கடா, டார்ச்சர் பண்ணாதீங்கடா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து உங்கள் காலில் விழணும். அதுதானே அந்த கேமை விட்டா போதுன்னு விஜயநந்தினி மாதிரி ஓடி போயிடணும். அதுதானே உங்கள் பிரச்சனை. நீங்கள்லாம் ஷைன் ஆகணும். அந்த பொண்ணு கேம் ஆடாமல்